வணக்கம். இந்த சர்வதேச தாய்மொழி தினத்தில் உலகிலுள்ள அனைத்து தாய்மார்களுக்கும் என் வணக்கங்களை தெரிவிக்கிறேன். மற்றும் எப்போது அம்மா என்ற சொல்லை உச்சரிக்கிறேனோ, எங்கோ ஒரு சிறிய அன்பு உணர்வு தோன்றுகிறது. ஒன்று மிகுந்த மகிழ்ச்சி, உள் உணர்வு எழுகிறது. எனக்கு தோன்றுகிறது, இந்துக்கள் எப்படி ஓம் என்ற ஒலியை புனிதமானதாக கருதுகிறார்களோ, அதேபோல் அம்மா என்ற சொல்லையும் புனிதமானதாக கருதுகிறார்கள். பல நேரங்களில் அம்மா என்ற சொல் வேறு விதமாகவும் உச்சரிக்கப்படுகிறது. ஆனால் உணர்வு அதேதான். அவர்தான் அன்பால் நிரம்பியவர். அனைத்து சேவை, தயை, கருணை ஆகியவை அவரிடம் உள்ளன. அவர்தான் மன்னிப்பும் அளிப்பவர். அவரிடம் எல்லாவற்றையும் கேட்கவும், விருப்பங்களை தெரிவிக்கவும் முடியும். அவரது கட்டுப்பாடும் கூட அன்பாகவே தோன்றுகிறது. இவரேதான் அம்மா. புத்தர் பிறந்தவுடன் தனது தாயை இழந்தார். ஆனால் அவரை வளர்த்த தாய் அவரை எவ்வளவு அன்புடன், பாசத்துடன் வளர்த்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்தவுடன் அவருக்கு தாயை விட்டு பிரிய வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் அவரை வளர்த்த தாயே அவரை மிகுந்த அன்புடன் வளர்த்தார் மற்றும் ஒருபோதும் உணரவில்லை ஸ்ரீகிருஷ்ணர் தன் சொந்த மகன் அல்ல என்று. நாம் படிக்கும்போது மற்றும் பாடல்களை கேட்கும்போது, தும்கே சலோத்தோ ராமச்சந்திரா என்று பாடலில் அவரது காலில் அணிந்துள்ள பாயல் ஒலிக்கிறது. மேலும் சிறிய குழந்தை ராமச்சந்திரர் ஓடி ஓடி விளையாடுகிறார். அவரது பின்னால் ராணி கௌசல்யா ஓடி ஓடி செல்கிறார். அந்த புனிதமான மகிழ்ச்சியின் காட்சி கண்முன்னே தெரிகிறது. எங்கள் தாய்மார்களையும் நினைவுக்கு வருகிறார்கள். சிறுவயதில் காய்ச்சல் வந்தபோது யாராவது குளிர்ந்த மென்மையான ஒரு கை நம் நெற்றியில் வைத்தால் அது அம்மாவின் கை என்று உடனே புரிந்துவிடும். அது மருத்துவரின் தொடு அல்லது மற்றவர்களின் தொடு அல்ல. அதோடு அம்மாவின் கேள்வியும் இருக்கும். மிகவும் வேறுபட்டது. இந்த தாயை நாம் நினைவு கூறும் போது, அந்த தாயை நாம் இப்படித்தான் நினைவு கூற வேண்டும். எப்படியும் அவருக்கு துன்பம் ஏற்படாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் பொருளாதார காரணங்களால், சில நேரங்களில் சமூக காரணங்களால் நாம் தாயை விட்டு விலகி இருக்கலாம் அல்லது விலகி இருக்க வேண்டியிருக்கலாம். ஆனால் நம் மனம் அந்த தாயிடமே இருக்கும். அந்த தாயை நேசிப்பதும் அவரை நினைவு கூர்வதும் அவ்வாறே. இதை செய்ய முடியவில்லை என்றால் நாம் மனிதர் என்று சொல்லப்பட முடியாது. ஏனெனில் மனிதனுக்கு 2 கால்கள் உள்ளன. அந்த 2 கால்களில்தான் மனிதன் நின்றிருக்கிறான். அந்த 2 கால்களில் ஒன்று நன்றி, மற்றொன்று மரியாதை. நமக்கு சிறிது உதவி செய்தவரிடம் நன்றி செலுத்த வேண்டும். அதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. அதை மறந்துவிடும் ஒருவர் நன்றி இல்லாத மனிதனாக இருக்கலாம், ஆனால் உண்மையில் மனிதராக இருக்க முடியாது. அதனால்தான் நன்றி முக்கியம். மேலும் தாயார் 10 மாதம் 10 நாட்கள் கர்ப்பத்தில் தாங்கினார். அவருடைய சாப்பாடு, தங்குவது, உட்கார்வது, தூங்குவது இவை அனைத்தும் குறைந்தது 5-6 ஆண்டுகள் கூட அவர் மீதே சார்ந்திருந்தது. அந்த எல்லா துன்பங்களையும் அவர் அனுபவித்தார். இவ்வளவு அளவு கொடுப்பவர். அவரை நாம் மறந்துவிடுவோம். சிலர் மறந்துவிடுகிறார்கள். அவரை மறந்து விடுபவர்கள். அவர்கள் மனிதர்கள் அல்ல. அதனால்தான் இந்த தாய் தினத்தில் நாம் அவரை நினைவு கூற வேண்டும். அந்த அன்பு நிறைந்த உருவம் அவர் மட்டும் என் தாயும் இல்லை, உங்கள் தாயும் இல்லை. அவர் உலகத்தின் தாய். முழு உலகத்தின் அன்பு அந்த தாயே. ராமகிருஷ்ண மடம் மற்றும் மிஷனில் நாம் தாய் என்று சொல்வோம் என்றால், நாங்கள் ஸ்ரீ ஸ்ரீ சாரதாமணி தேவியையே தாயாக நினைக்கிறோம். ஆனால் அந்த தாய்க்கு எந்த குழந்தையும் இல்லை, பல பெண்கள் போலவே. அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை என்பதால் அவர்கள் மிகவும் துக்கப்படுகிறார்கள். மேலும் சுற்றியுள்ளவர்கள், சமூகத்தில் உள்ளவர்கள் கூட கேட்கிறார்கள், பேசுகிறார்கள். இப்போது இது கொஞ்சம் குறைந்து விட்டது. ஆனால் கிராமப்புறங்களில் இது இன்னும் இருக்கலாம். அதனால் அவர்களுக்கே ஒரு சிறிய வலி இருக்கும். எல்லோருக்கும் குழந்தைகள் இருக்கிறது, எனக்கு மட்டும் இல்லை. மற்றவர்களுக்கு தாயாக அன்பும் பரிவும் அளிக்க முடியவில்லை என்பதால் அவர்களுக்கு வலி ஏற்படுகிறது. நான் அவர்களுக்கு சொல்வேன், ஸ்ரீ சரதாதேவியின் வாழ்க்கையை பாருங்கள். அவருக்கும் குழந்தைகள் இல்லை. ஆனால் அவர் உலகத்தின் தாய் ஆனார்.
பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவரிடம் சொன்னார், இவ்வளவு பேர் உன்னை அம்மா என்று அழைப்பார்கள். உன் காதுகள் எரிகிறது போல உணர்வாய். நீ சற்று சோர்வடைவாய். உலகப் புகழ் பெற்ற பல்வேறு குழந்தைகளை நீ பெறுவாய். அது உண்மையாகவே நடந்தது. சுவாமி விவேகானந்தர் போன்ற உலக புகழ்பெற்ற அனைத்து பெருமக்களும் அவர்கள் ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவை அம்மா என்று அழைத்தார்கள். அந்த அம்மாவை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு இல்லை. ஆனால் ஒருவரான சுவாமிஜி மிகவும் அழகாகச் சொன்னார். தாக்கூரின் இந்த வார்த்தையை நான் முழுமையாக ஏற்க முடியவில்லை. தாக்கூரின் ஒவ்வொரு வார்த்தையும் வேதவாக்கு. ஆனால் அவர் அம்மாவிடம், உன்னை அம்மா அம்மா என்று பலர் அழைப்பார்கள், அதனால் உன் காதுகள் சலிப்பாகிவிடும் என்று சொன்னபோது அதை அவர் ஏற்க முடியவில்லை. ஏனெனில் அம்மா என்று அழைத்தால் அம்மா மகிழ்ச்சி அடைவார், ஒருபோதும் சலிப்படைய மாட்டார். ஒருமுறை கிருச்சந்திர கோஷ் அவசரமாக பாக்பஜாரில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவின் வீட்டிற்கு வந்தார். அங்கே அந்த கதவை மூடிவிட்டு இன்னொரு பெண் உள்ளார். அவர் சொல்கிறார், இப்போது அம்மா வெயிலில் வெந்து வந்திருக்கிறார், இப்போது அவரை சந்திக்க முடியாது. இப்பொழுது கொஞ்சம் ஓய்வெடுக்கட்டும் என்று சொன்னார். ஆனால் கிரிஷ், அவர் எப்போதும் இப்படித்தான், கொஞ்சம் வலுக்கட்டாயமாக தள்ளிவிட்டு, உனக்கு தெரியுமா, குழந்தையை பார்த்தால்தான் அம்மாவுக்கு அமைதி கிடைக்கும் என்று சொன்னார். படுக்கையில் படுத்து ஓய்வெடுத்தால் அவருக்கு அமைதி கிடையாது. நீ எதுவும் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அவர் எழுந்து சென்று அம்மா என்று அழைத்தார். ஸ்ரீஸ்ரீயின் அம்மா வந்து நின்றதும் அவர் சஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார். பிறகு அம்மா, இப்போது நீ ஓய்வெடு என்று சொன்னார். அதற்கு பிறகு அந்த பெண்மணி சென்று அம்மாவிடம் புகார் சொன்னார். கிரிஷ் என்னிடம் இப்படி சொன்னார். அப்போது அம்மா சொன்னார், இல்லை, அவரை நீங்கள் தடுக்க வேண்டாம். யாராவது அம்மா என்று அழைத்தால் அவரை தடுக்க வேண்டாம். அம்மா என்று அழைத்தால் அவரை தடுக்க அவரிடம் எந்த தடையும் இல்லை. அவர் தாகூரிடம் சொன்னார். தாகூரின் வார்த்தைக்கு அவரிடம் என்ன மாதிரியான மதிப்பு? ராமகிருஷ்ணர் அவருடைய உயிரே ஸ்ரீ ராமகிருஷ்ணர். இருந்தாலும் தாகூர் ஒருமுறை சொன்னார், ஒரு பெண் அவள் அம்மா என்று அழைத்து அம்மாவின் கையிலிருந்து தட்டை எடுத்துக்கொண்டு தாகூருக்கு உணவு ஊட்டினாள். உணவு ஊட்டியவளே அவள். அப்போது தாகூர் தடுத்தார். இனி அவள் தரக்கூடாது என்றார். அப்போது ஸ்ரீ ஸ்ரீமா சொன்னார், என்னை அம்மா என்று அழைக்கும் ஒருவரை நான் திருப்பி அனுப்ப முடியாது. இந்த நம்பிக்கை ஆன்மீக உலகத்தில் உள்ளது. யாராவது அம்மா என்று அழைத்தால் ஸ்ரீ ஸ்ரீமா அவரை நிச்சயமாக காப்பாற்றுவார். நம் உலகிலும் அம்மாக்கள் அப்படித்தான். அதனால்தான் அப்பா கோபித்தாலும் மாமாக்கள் கோபித்தாலும் அந்த அம்மா எப்போதும் மறைத்து பாதுகாக்க முயற்சிக்கிறார். அதே நேரத்தில் அம்மாவும் குழந்தையை கோபித்து கட்டுப்படுத்தி, உன் நலனுக்காகத்தான் அப்பா மாமா கோபிக்கிறார்கள் என்று சொல்லி விளக்குகிறார். இப்படித்தான் புரிய வைக்கும் இந்த மாதிரி தினத்தில. அந்த மனதை, அதாவது பகவான் மிகவும் சிறப்பாக படைத்த அந்த மனதை, அந்த அன்பு நிரம்பிய உள்ளத்தை நாம் நினைவு கூற வேண்டும். அவர்தான் பகவானின் உருவம். அதனால்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, சிறு வயதிலிருந்தே சாஸ்திரங்களில் மேற்கோள் காட்டி அம்மா என்பவர் தேவியாம் என்று. மேலும் அம்மா மட்டுமல்ல, பிறந்த நிலமும் எவ்வளவு அழகாக அவர்கள் சொல்கிறார்கள். ஏனெனில் பிறந்த நிலம் நமக்கு எவ்வளவு கொடுக்கிறது. நம் எல்லாவற்றையும் இந்த பிறந்த நிலம்தான் தருகிறது. அதனால்தான் நமக்கு நன்றி கூறுங்கள் என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட நன்றியுணர்வு! ஜனனி ஜன்மபூமிஸ் ஸ்வர்காதபி கரியசி என்று. ஆனால் யாராவது தவறு செய்தால், அப்போதும் அம்மா அவருக்கு உதவி செய்தால் அது அம்மாவின் பலவீனம். அப்போது மாதா சக்திக்கு இன்னொரு ரூபம் இருக்கிறது. எந்த தவறும், குழந்தையின் தவறும் தாய் சகிப்பதில்லை. மகாபாரதத்தில் துரியோதனன் போர் செல்லும் போது தாயின் ஆசீர்வாதம் பெறுகிறார். அப்போது தாயார் சொல்வது, நீ தர்மத்தின் வழியில் இருந்தால் மட்டுமே உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று. துரியோதனனின் அதர்மத்தை அவர் அதை ஏற்றுக்கொண்டார். துரியோதன் வெல்ல முடியாது என்று தெரிந்தும். துரியோதன் தவறு செய்கிறான். இதனால் தாயாருக்கு வேதனை இருந்தது. இருந்தாலும் அவர் சொன்னது, நீ தர்மத்தில் இருப்பிடத்தில்தான் வெற்றி இருக்கும். இந்த மாதா சக்தியும் எல்லா தாய்மார்களிலும் இருக்க வேண்டும். மேலும் நாம் ஒவ்வொருவரும் அந்த தாயைப் போல தூய்மையாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். அது
இந்த பிளாக் எழுதுபவர் மகுவா. அவருக்கு மிகவும் ஆசை எல்லோருக்கும் இந்த மாதிரி தினத்தில் சிறப்பு வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று. இந்த வார்த்தைகள் நினைவுக்கு வந்ததால் உங்களுடன் பகிர்ந்தேன். எல்லோரும் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்கள். நாம் அனைவரும் ஒன்றாகச் சொல்வோம். ஜெய்மா, ஜெய்மா, ஜெய்மா.